14/4/2016 துர்முகி சம்வத்சரம். துன்முக்கி அப்படின்றதாக ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதிரி போயிடுவாராம். என்ன இருந்தாலும் அது துர்முக்கின்றத பயப்பட வேண்டியதில்லை. என்னவோ பார்த்தா வார்த்தை இதுவாக இருக்குதுன்னு அது குதிரை முகத்தை உடையதுன்றதாக சொல்கிறதா அர்த்தம். எதா நாமானி ததா குணானின்னு சொல்லச்ச குதிரை முகத்தை உடையிறது அப்படின்றதாக ஐதேயமே ஒழிய அதில் ஒன்றும் விகல்பமாக எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நாமம் கொடுத்துருக்கா. 60 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஆதிபத்தியம் பிரகாரம் அது நடக்கும். போன வருஷம் மன்மத வருஷம், இதே மகாமக வருஷம். அதில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் 1955-56 இதே மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் 56 எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இன்றைக்கி 60 வருஷம் ஆச்சு, சௌக்கியமாக தான் இருக்கும். அதனால் வெறும் எல்லாத்துக்கும் புரளி பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றதாக இருக்குது. மகாமக வருஷம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒன்று, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நட்சத்திர தோஷங்கள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பின்னால் வரைச்சா நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ என்னால் தெரிஞ்ச வரலும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வர. பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம், கணித பஞ்சாங்கம் அப்படின்றதாக இருக்குது. வாக்கியம்ன்றது தோராயமாக கணிக்கப்பட்டது. திருக்கணிதம்ன்றது ஒரு கரெக்ஷன் கொடுக்கறது. வாக்கியத்தில் 150 இயர்ஸுக்கு 150 வருஷத்துக்கு ஒரு தரம் அதில் கரெக்ஷன் கொடுக்கணும்னு இருக்குது. அது பண்ணாதே அப்படியே போயிட்டு இருக்கிறத நான் சொல்லலை. பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு முன்னால் இருந்த சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காளஹஸ்தியில் ஒரு மகாநாடு கூப்பிட்டு திருக்கு பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்விஎஸ் மணியை கூப்பிட்டு பாரத் கணித பஞ்சாங்கம்ன்றதை போட்டு அது வந்துன்றது அவருடைய ஆதரவில். இப்போ எல்விஎஸ் மணி இல்லை, வாத்து மனுஷா யாரோ போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கணிதத்தில் தான் விசேஷம் இருக்குது. கணித பஞ்சாங்கம்ன்றது எஃபிமெரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது உலகத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு தரம் 4 மணி நேரம் மேற்பட்ட கிரகணத்தையே விட்டுட்டான். 4 மணி நேரம் ஏற்பட்ட கிரகணம். பஞ்சாங்கத்துக்கு கரெக்ஷன் ஸ்லிப் கிடையாது, அது எட்டர்னல். ஒருத்தர் இப்போ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 70-80 வருஷத்து பஞ்சாங்கம் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது கம்ப்ளீட்டாக வச்சுன்னு இருப்போம். அது ரெக்கார்ட் மாதிரி இருக்கிறது. அதனால் அதுக்கு கரெக்ஷன் ஸ்லிப் கிடையாது. கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணணுன்னுவா. சில பேர் என்ன சொல்லுவோம், எங்காவது பெரியவா ஃபாலோ பண்ணால் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பெரியவா ஃபாலோ பண்ண அடுப்பு இருக்கா இப்போது? பெரியவா ஃபாலோ பண்ண கல்சட்டி இருக்கா இப்போது? பெரியவா ஃபாலோ பண்ண ஈய பாத்திரத்தில் சாத்மந்து இருக்கா இப்போது? எதுவுமே கிடையாது. எல்லாருமே இப்போ மடுசார் பச்சை கச்சை கட்டின்னு இருக்குமா? அதுவும் கிடையாது. கார்த்தால் எழுந்து பண்ண வேண்டியது பண்ணுறோமா? கிடையாது. ஆனால் மாத்திரம் எங்கள் பெரியவா சொன்னான்றது அதை ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டே இருப்பார். கணிதம் என்பது ரொம்ப விசேஷமானது. அதனுடைய தத்துவங்கள் தசாபுக்திகள் ரீதியாக போட்டு பார்க்கச்சு அது தெரியும். அதை ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் ஃபாலோ பண்ணுறது அது. சூரிய சித்தாந்தப்படி 4 யுகங்கள், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் கொண்டது சதுர்யுகம். இந்த ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 ஆண்டுகள். 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் என்பது பிரம்மாவுக்கு அரைநாள். நாம் இருக்கிறது 7வது மன்வந்தரம். அதுக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேரும். சங்கல்பம் பண்ணிட்டு நேற்றுக்கு தர்ப்பணம் பண்ணவாள், நேற்றுக்கு தர்ப்பணம் இன்றைக்கி பண்டிகை அப்படின்னு ஏதோ ஒரே குழப்பத்தில் இருக்குது. அது சூரியனுடைய என்ட்ரியை பொறுத்தினது. அது மாதிரி ஒரு நாள் தள்ளி வந்தால் முன்னால் வரும். இந்த என்ட்ரி சாயங்காலத்துக்கு முன்னால் இருந்தால் அன்றைக்கி கொண்டாடணும் தர்ப்பணத்தேன்னு இருக்குது. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் இது ஸ்வேதவராக கல்பம்னு பேர். இப்போதைய பிரம்மாவுக்கு 50 ஆண்டுகள் முடிந்து 51 ஆண்டு. அதெல்லாம் போட்டு பெருக்கினா நம்மளால் எந்த கால்குலேட்டர்லேயும் வராது. அயனங்கள் 2. உத்தராயணம் தை மாதம் முதல் ஆனி வரை, தட்சிணாயனம் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை. ருதுக்கள் 6. சித்திர வைகாசி வசந்த ருது. பேர் தான் வசந்த ருது. வெயில் கொளுத்தோம், வசந்தமாக இருக்காது, ஆனால் வெயில் கொளுத்தோம். மொத்த பண்டிகைகளும் அதில் வரும். கல்யாணங்கள்லாம் விசேஷமாக நடக்கும். ஆனால் இந்த வைகாசியில், சித்திர வைகாசியில் சில பேர் நான் பிராமின்ஸாக இருக்கிறவா கத்திரி விடுறது அதில் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள். அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கத்திரியில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நான்லாம் பிராமின்ஸாக இருந்தாக்கா தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் பிராமின்ஸ்னால் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் ஆட்டில் யாராவது ஒரு பாட்டி எங்கேயிருந்து ஏண்டி பண்ணேன்னுவா. நான் அதுக்கு வரல வம்புக்கு. பிராமின்ஸாக இருந்தால் கத்திரியிலையும் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. என்னன்னாக்கா அந்த காலத்தில் செருப்பு கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஹாலே ஏசி ஹாலு, சாப்பிட்ற ஹால் ஏசி ஹால், எல்லாம் ஏசி ஹால். ஒன்றும் எந்த வெயிலும் ஒன்றும் பண்ணாது, தாராளமாக பண்ணலாம். ரொம்ப விசேஷமான மாதங்கள் சித்திரையும் வைகாகம். அதுக்கு அடுத்ததாக தட்சிணாயன புண்ணிய காலம்
ஆடி மார்கழி. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் மார்கழி ரொம்ப விசேஷமானது. தனுர் மாதம் ஆடியினுடைய விசேஷமும் திருப்பாவை, மார்கழியினுடைய விசேஷமும் திருப்பாவை. ஏன்னா ஆடியில் திருப்பாடி பூரத்தில் உதித்த அந்த ஆண்டாள் மார்கழியில் அவளுடைய சூடி கொடுத்த நாச்சியாராக கல்யாணம் பண்ணிட்ட ஒரு திருக்கோலத்துக்கு உண்டான அந்த பாட்டு திருப்பாவை. ருதுக்கள் 6 சொல்லிட்டேன். ஆனி ஆடி கிருஷ்ம ருத்து, ஆவணி புரட்டாசி வருஷ ருத்து, ஐப்பசி கார்த்திகை சரத் ருத்து, மார்கழி தை ஹேமந்த ருத்து, மாசி பங்குனி சிசிர ருத்து. கலியுகத்தில் முதல்ல பிறந்தவர் நம்மாழ்வாராக கருதப்படுகிறது. 4 நாட்கள். வைகாசி விசாகம்னு பேர். இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த வைகாசின்ற பேர் வருது. விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தால் அந்த வைகாசின்னு பேர். சித்ரா பௌர்ணமின்னு வருது. சித்திர நட்சத்திரத்தில் வரும் சித்ரா பௌர்ணமின்னு பேர். ஜேஷ்டா நட்சத்திரத்தில் ஆனி மாதத்தில் வர்றதுக்கு ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம்னு பேர். வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமான விசேஷம். அந்த விசாகத்தில் தான் காஞ்சிபுரத்தில் கருட சேர்வை அநேகமாக நடக்கிறது. அதுக்கு அடுத்தது திருச்செந்தூரில் முருகன் வேல் வாங்கியதும் அந்த வைகாசி விசாகத்தில் தான். இந்த ஆண்டுக்கு பெயர் துர்முகி. அதை முதல்ல சொல்லிட்டேன். குதிரை முகம் அது மாதிரி ஒன்று எதா நாமானி ததா குணானின்னு எதுவும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன். கலியுகாதி 5118 ஆண்டு. இது சாலிவாகன சகாப்தன்றது 1938-39. கொல்லம் ஆண்டுன்றது கேரளாவில் ஃபாலோ பண்ணுறது 1191-92. விக்ரம சகாப்தம்ன்றது வடக்கே வருது. விக்ரமாதித்தன் காலத்தில் அது இருக்குது. சாலிவாகன சகாப்தம் அவனுக்கு அப்புறம் ஏற்பட்டது 2073-74. திருவள்ளுவர் ஆண்டுன்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அது திருவள்ளுவர் ஆண்டு 2047-48. அதுக்கடுத்தது ஆங்கில ஆண்டு ரொம்ப எல்லாருக்கும் காமனாக தெரியக்கூடியது 2016-17. பசலி என்பது ரெவென்யூ டிவிஷனில் இந்த வரி கட்டுறதுக்கெல்லாம் இருந்தது. பசலி ஆண்டுன்னு சொல்கிறது 1425-26. ஹிஜ்ரின்றது 1437-38. பிரபவாதி ஆரம்பம் பிரபவ வருஷம்னு பேர். அதுலேருந்து ஆரம்பித்து இது 30வது வருஷம். வட இந்தியாவில் சௌமிய ஆண்டுன்னு பேர் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாட்டு நம்ம பெரியவா வருஷாதி நூலில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இந்த வருஷத்துக்கு மிக்கான துன்முகியில் வேளாண்மை ஏறுமே. வேளாண்மை ஏறுனா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அடுத்தது தொக்க மழை பின்னே சொரியமே. தொக்க மழை பின்னே சொரியுமே. வருஷ இறுதியில் பிற்பாகத்தில் மழை நல்லா சொரியும். மிக்கான குச்சர தேசத்திற்குறை தீரவே விளையும் அச்சமெல்லை வெள்ளை அரிதாம்தான். அதனால் இந்த வருஷம் நன்னா இருக்கணுன்றதாக இந்த பாட்டு சொல்கிறது. மிச்ச கிரகங்களுடைய அனுகூல நிலையை பொறுத்து மிச்சம் பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கங்கள் ரொம்ப முக்கியமானது. திதே ஸ்ரீயம் அவாப்னோதி வாராத் ஆயுஷ்வர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம் யோகாத் ரோக விநாசனம் கரணாத் காரியசித்திஷ்ட பஞ்சாங்கம் பலம் உத்தமம். திதி என்பது எல்லாருக்கும் தெரியும். பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் ஒரு திதி, பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு திதி. வளர்பறை தேய்பறைன்னு பேர், லூனார் டேன்னு சொல்கிறது. இந்த திதியை படிப்பறதுனால மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி அபிவிருத்தி ஏற்படும். வளர்பறை 15 திதி, தேய்பறை 15 திதி. நல்லா கேட்குறதோ இல்லை எல்லாருக்கும். வாரம் 7 நாட்கள், ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும், சனியிலேருந்து ஞாயிறு எப்படி வச்சிருந்தாலும் வாரங்கள் சொல்கிறதுனால ஆயுள் விருத்தி ஏற்படுறது. நட்சத்திரம் 27ன்னு பேர். ஆனால் 28 நட்சத்திரங்கள்ன்றது தான் சொல்கிறது வழக்கம். அஷ்டாவிம்சத்தின்னு தான் உதகசாந்தியெல்லாம் ஜபிக்கச்ச அக்னிர் நட்சத்திரம் கிருத்திகா பாதம் அஷ்டாவிம்சத்தின்னு 28 நட்சத்திரம்னு சொல்கிறது. அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு அதிபதி பிரம்மா. இந்த உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் அந்த அபிஜித்துன்ற நட்சத்திரம் வருது. ஆனால் அதை யாரும் கையாளுறதில் அதோ யூஸ்லேயே கிடையாது, உபயோகத்தில் இல்லை அந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் சொல்கிறதுனால என்ன அபிவிருத்தி ஏற்படும்னாக்கா பாவங்கள் எது பண்ணாலும் போகும். அதுக்காக எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு நட்சத்திரம் பண்ணுறதில்ல. பகவானுடைய லீலையில் எது ஓடினாலும் எப்படி ஓடினாலும் பண்ணுவார். யோகம் 27 ஜாயிண்ட் மோஷன் ஆஃப் லாஞ்சிடியூட் ஆஃப் மூன் அண்ட் சன் பேர். இது சொல்வதனால ஆரோக்கியம் ஏற்படுறது, நோயிலிருந்து விடுபடுதல் ஏற்படுது. கரணம் ஆஃப் லூனார் டே, திதியில் பாதி. இது பயிர் தொழிலுக்கு ரொம்ப நினைத்த காலம் முடியும் அப்படின்னு. தினமும் ஸ்ரீமட்டாங்களில் கோவிலெல்லாம் பஞ்சாங்கத்தை படிப்பாள். ஏன் படிப்பான்னாக்கா இன்றைக்கி சஷ்டி, நாளைக்கு சப்தமி, இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, அப்புறம் இன்றைக்கி ஏகாதசி, நாளைக்கு துவாதசி, நாளைக்கு பிரதோஷம், இதெல்லாம் தெரியறதுக்காக இன்றைக்கும் நாளைக்கும் என்ன ஏதுன்றதை படித்து முதல்ல அட்வான்ஸாக தெரிஞ்சுப்பா.
எப்படி ஒரு பெரிய டைரக்டர் இருந்தால் அவருக்கு பிஏ போய் இன்னும் என்கேஜ்மெண்ட் என்ன, நாளைக்கு என்ன என்கேஜ்மெண்ட் சொல்கிறாலோ, நம்ம வந்து டிவைன் என்கேஜ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக எல்லாருமே காத்தால் எழுந்த உடனே இன்றைக்கி என்ன திதி நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நாளைக்கு என்ன வருதுன்னு ஆஹா நான் மறந்துவிட்டேன் நாளைக்கு ஏகாதசியா அப்படின்னு தலையை சொரியாத முதல்லையே பார்த்து வச்சுக்கணும். அது பார்த்து வச்சுன்னா ஏகாதசியினுடைய புண்ணியம் எல்லாருக்கும் தெரியணும். ஏகாதசி மகாத்மியத்தை சொல்லணும்னாக்கா ருக்மாங்கதனுடைய சரித்திரத்தை சொல்லணும். துவாதசியனுடைய பெருமையை சொல்லணும்னாக்கா அம்பரீஷ் உபாக்கியானத்தை சொல்லணும். அம்பரீஷனுடைய கதையை சொல்லணும். அம்பரீஷ்னை எவ்வளோ சோதித்து பார்த்துட்டார் துர்வாசர். அந்த துவாதசியில் நீ தீர்த்தத்தை சாப்பிட்டுட்ட நான் வரத்துக்கு முன்னால் எப்படின்றத அவருக்கு எங்கே போயினாலும் வந்து தானாக சக்கரத்தாழ்வார் தானாக கிளம்பிட்டுவார். பகவானுக்கு முன்னால் கிளம்பிடுவார் அந்த சக்கரத்தாழ்வார் துர்வாசரை தண்டிக்கிறதுக்கு. எந்த லோகத்துக்கு போனாலும் கிடையாது. கடைசியில் அம்பரீஷனை வண்டியை தான் சரணாகதி அடைஞ்சு அந்த பாகவதோத்தமனுடைய பெருமையை காமிக்கிறதாக நாராயணன் அப்படி பண்ணுறார். துவாதசியினுடைய மகிமை அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரதோஷ மகிமை, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. விரதங்களுடைய மகிமை என்னன்னாக்கா நமக்கு சாப்பாட்டுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். விரதங்கள் மகிமை இருக்குது. எல்லா போனால் மாவு மில் அரைக்கிற மாதிரி கார்த்தால ஒன்று, ராத்திரி ஒன்று, பகலில் ஒன்று, நடுவில் ஒன்று, இது கடலைப்பருப்பு போட்டால் அரைக்கிறது, கேவூர் போட்டால் அரைக்கிறதுன்னு அது மாதிரி அரைக்கப்படாதுன்றதுக்காக தான் சில கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு வச்சுருந்துருக்கா. இப்போ தான் என்னவோ டயட்டுன்றது அதேங்கிறது. நான் எல்லாம் ஒரு டயட்டும் கிடையாது. இவ்வளோ சாப்பிட்றது அதோட சரி. ராத்திரிக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கூட கேள்வி கிடையாது. அது மாட்டுக்கு தானாக ஓடும். பகவானுடைய தியானம் இருந்து வழக்கங்கள் இருந்தால் அவர் சாப்பிட்டு தான் ஒன்றும் நினைக்கக்கூடாது. இருக்கலாம் அப்படின்னு நினச்சா இருக்கலாம். எங்கள் பாட்டி ஏகாதசி விரதம் இருந்தால்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரலாம் நிர்ஜலம், ஜலம் கூட சாப்பிட மாட்டா. ராமஜபம் பண்ணின்றப்போ சாயங்காலம் விளக்கேற்றின ஏற்பாடு பைத்தங்கஞ்சி துளி போகிற சாப்பிடுவோம். அவ்வளோதான், அதோடு சரி. துவாதசிக்கு மறுநாள் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து பெருமாள் கோவிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து பாரணை பண்ணி சாப்பிடுவோம். அவள் இருந்தது கிட்டத்தட்ட 84-86 வயசு. ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் யாருக்குமே கிடைக்காது. ஊரே அப்படியே இது மாதிரி ஒரு புண்ணியம் பண்ண ஒரு அம்மாவா அப்படின்னு. ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆகாத. அது ஒரு நேரத்தில் ராத்திரி ஏகாதசியில் மரணாகி மறுநாள் துவாதசி. அந்த விரதத்தினுடைய விசேஷங்கள் அவ்வளோ இருக்குது. அது பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் முக்கியமாக இருக்கணும்னாக்கா இந்த சாந்திரமான மாதங்கள், சௌரமான மாதங்கள் 2 இருக்குது. இந்த பஞ்சாங்கங்களில் 2 விதமாக போட்டிருப்பா. கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ரோகிணியில் ஒருத்தன் போடுவான், அஷ்டமியில் ஒருத்தன் போடுவான், எல்லாம் இல்லாத நாளில் ஒருத்தர் போடுவான். எதுவோ ஒன்று அவாவா ஆச்சாரியன் அவாவா பெரியவா எதை ஃபாலோ பண்ணுறாலோ அதை பண்ணி. இப்போ வருஷ பொறுப்புக்கு நேற்றுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு பண்டிகை பண்ணுறதா, இன்றைக்கி பண்டிகை பண்ணுறதா, இல்லை ரெண்டும் ஒரே நாள்லையா, எப்படி பாதி பேருக்கு குழப்பங்கள். எதையாவது ஒன்று பண்ணுங்க. முதல்ல முக்கியமாக தர்ப்பணத்தை பண்ணுங்க, அதுதான் முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். நட்சத்திர தியாஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த நட்சத்திர தியாஜ்யம்னு எடுத்தாக்கா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் 42 நாழிகைன்னு. அந்த 42 நாழிகைக்கு மேலே நட்சத்திர தியாஜ்யம் வரும். 4 நாழிகைக்கு. அந்த நாழியில் எதுவும் சுபகாரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு பேர். அதுக்காக பயப்பட வேண்டியதே இல்லை. அது காலப்பிரகாசிக்கையில் தியாஜ்யங்கள் சில நட்சத்திரத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. திருவாதிரை, திருவோணம், மிருகசீர்ஷம், சுவாதி, உத்திராடம், ரோகிணி, அனுஷம் இவைகளுக்கு தியாஜ்யம் இல்லைன்றது. இங்கே ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆயிருக்கும், 40க்கு மேலே ஆயிருக்கும். ஒரு கல்யாணம் கும்பகோணத்தில் ஒரு பாட்டராச்சாரியனுடைய பிள்ளைக்கும் என்னுடைய ரிலேஷனுடைய மச்சினிக்கும் கல்யாணம். நான் ஏதோ முகூர்த்தத்தை வச்சு அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் பிரிண்ட் ஆகிடுது, எல்லாம் போயிடுது. அவர் அங்கேருந்து போர்ட்டபிள் டைப்ரைட்டரில் ஒரு லெட்டர் டைப் பண்ணி எனக்கு அனுப்புகிறேன். நீ ஒரு ஜோதிஷனா, தியாஜ்யத்தில் போய் லக்னம் வச்சிருக்கே, உனக்கு எப்படி நீ நரசிம்மப்பிரியால் இத்தனை வருஷமாக எழுதினிருக்க, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னெல்லாம் எவ்வளவு இதுவாக எழுதலாமோ அவ்வளோ எழுதிட்டேன். நான் என் அயக்கிரிவரை பிரார்த்தனை, அயக்கிரிவரை உபாசகர், அயக்கிரிவரை பிரார்த்தனை, அப்பா என்னை கொண்டு போய் மாட்ட விட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கச்சு இந்த காலப்பிரகாசிக்கா புக்கை எடுத்தாக்கா அதில் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு தியாஜ்யம் இல்லைன்னு இருக்கு. அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து போட்டு அனுப்பிச்சேன். அவ்வளோதான். அவர் அதுக்கப்புறம் சங்கதியே தெரியல என்ன இதுன்னு. இப்போது இந்த மாதிரி நேரத்தில் அருள் இருந்தால் தான் தப்பிக்க முடியுன்றதுக்கு ஒரு சின்ன கதை. நான் கம்பன் அல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, கம்பன் வந்து ராஜாவோட போயின்னு இருக்கார். அங்கே இடையர் குலத்தில் அவள் வந்து மத்தில் இப்படி கடைஞ்சின்னு இருக்கா. இந்த கடைஞ்சின்னு இருக்கச்ச அவள் வந்து இவர் வந்து துமின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார் அந்த இடத்துல. அவர் சரஸ்வதி தேவியை வந்து தாட்டின்ட்டு துமி பட போகிறதுன்னு சொன்னாலும் அந்த துமி பட போகிறதுன்றதுக்கு சொல்கிறதுக்காக அவள் அந்த இடத்துல வந்து ஆட்சியர் குலத்தில் இருந்துட்டு தயிரை கடைஞ்சி பசங்களுக்கு தெரிக்க போகிறதுன்னு சொன்னான்னாக்கா அப்போ ஒட்டக்கூத்தர் சொன்னாராம்.
நான் சரஸ்வதி அருள் பெற்றவன் தான், ஆனால் உனக்கு சரஸ்வதி குற்றவிலே செய்கிறான்றார். அது மாதிரி பாகவதோத்தவாளுக்காக வந்து உட்காந்துன்னு காத்துன்னு இருப்பார் பகவான். நாம் பிடிக்கிறதெல்லாம் இருக்குது, நாம் எங்கெங்கேயோ போய் பிடிக்கிறோம். காலை பிடிச்சிட்டு சரணாகதி துவேவ சரணம் ஒன்றை தவிர வேறு இல்லைன்னாக்கா பகவான் ரட்சிச்சே தீருவார். நம்பிக்கை விடக்கூடாது, நம்பிக்கையே விடக்கூடாது. நம்பிக்கை போச்சுன்னு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் எனக்கு அது மாதிரி அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். பகவானை நம்புங்கோ, பகவானை நம்புங்கோ, உங்கள் குலதெய்வத்தை நம்புங்கோ, ஆச்சாரியை நம்புங்கோ, கடைப்பிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்களை விடாதீங்க, அவ்வளோதான். கால பிரகாசிக்கிறது. அமிர்தாதி யோகங்கள்னு பஞ்சாங்கத்தில் இருக்கும். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், ஊனு உத்பாத யோகம், பீனு பிரபலாஷ்ட யோகம். அமிர்த யோகம் சித்த யோகம் நல்லது, மற்ற யோகங்கள் நல்லதில்லை. நேத்திரம் ஜீவன் போட்டிருக்கும். இது வந்து கோவில் இது மாதிரி பெரிய கும்பாபிஷேகம்லாம் வரைச்ச இந்த நேத்திரம் ஜீவன் நன்னா இருந்தாக்கா அந்த கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம் அப்படின்ற வார்த்தைகள் நன்னா நடக்கும்னு பேர். விவாக சக்கரம்ன்றது சூரியனை கொண்டு சொல்லுவது. அது விவாகத்துக்காக பார்த்தாக்கா இந்த காலத்தில் என்ன பார்க்குறா, அந்த மண்டபம் காலியாக இருக்கா, அந்த டேட்டை எனக்கு கொடுங்கன்னு வந்து கேட்குறான். இப்போ செருப்புக்கு தகுந்த காலுக்கு தகுந்த செருப்பான்னு ஆகிப்போச்சு. ஒவ்வொருத்தர் வரா, சார் இதெல்லாம் காலி இருக்குது சார் இந்த டேட்டில், அஷ்டமி நவமி அப்படின்னு இருக்குது, கௌதமின்னு நான் அதிலேயே கொடுக்க முடியும், எந்த நாளோ அந்த நாள் தானே நான் பார்த்து கொடுக்க முடியும், என்னை விட்டுருங்க வேறு யாராவது போங்க அப்படின்னு சொல்கிறது. நேற்று கூட ஒருத்தர் வந்து ஏதோ என்னை வம்பு பண்ணாதீங்க, எனக்கு வயசாகிடுத்து, வேறு யாராவது நிறைய பேர் இருப்பா போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அவாவா இஷ்டத்துக்கு முகூர்த்தம் வேணும், சண்டேயாக வேணும், கார்த்தால் 8 மணிக்காக வேணும், அதுக்கே வேறு நீ ஏன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எங்கேயாவது போய் கோவிலில் போய் தாலியை கட்டிட்டு வா, ஏன் என்ன கேட்குற அளவுக்குலாம். விவாக வாரசூலைன்றது பிரயாணத்துக்கு முக்கியமானது. இத்தனை நாழிகைக்கு மேலே இருந்தால் பிரயாணம் பண்ணலான்னு இருக்குது. பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கும். தயிர் சாப்பிட்லாம், அது வெல்லம் சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது மாதிரி சாப்பிட்டுட்டு போடலாம். யோகினின்றதும் பிரயாணத்துக்காக ஆகாசம் பாதாளம் அப்படின்னு எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் இந்த ஃப்ளைட்டுக்கு போகச்சு அப்படி, ஷிப்புக்கு போகச்சு அப்படின்றத பார்க்கணும். பின்னும் இடமும் தீது, முன்னும் வலமும் தீது பஞ்சாங்கத்தில் யோகினியில் போட்டிருக்கோம். அது எந்த பக்கம் இருக்குதுன்றதை பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்து பண்ணணுன்னாக்கா முடியாது. இன்றைக்கி காத்தால் என் குழந்தைகள் பேத்தி எல்லாரும் துபாய்க்கு கிளம்புறான். இன்றைக்கி அஷ்டமி, வருஷ பொறுப்பு. அதை கேட்டால் மாப்பிள்ளை அப்போவே புக் பண்ணிட்டார், அவருக்கு என்ன தெரியும், துபாயில் இருக்கிறவருக்கு ஒன்றும் தெரியாது, எப்போ டிக்கெட் அனுப்பிச்சார் போய் தான் ஆகணும் அப்படின்றா. 3 நாளைக்கு முன்னாலேயே பரஸ்தானம் பண்ண வச்சுருக்கு. பரஸ்தானம்னு பேர். எங்காத்துலேயே கொண்டு வந்தோம் அல்லது உங்கள் மாமியாரத்துலேயே கொண்டு போய் பேகேஜ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஹோரையில் கிளம்பு 4:45 அப்படின்னு சொல்லி கிளம்பி 9:30 மணிக்கு கிளம்பினவா 2 மணிக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டேன்னு சொல்கிறவர்களும் என் பாடு அப்படி இருந்தது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுவும் அப்படின்றதில்ல, அவன் திருவுள்ளம் இருந்து நல்லபடிக்க செய்வான். நம்மளால் முடிஞ்ச உடனே நல்லதை பார்க்கணும். பரஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியமாக. எனக்கு எத்தனையோ பேர் அயல் நாட்டுக்கு போகிறவாள்லாம் அடிக்கடி போகிறவாள்லாம், சார் எப்போ சார் பரஸ்தானம் பண்ணிட்டோம், எப்போ எடுத்து வச்சுக்கிட்டோன்னு கேட்பா. எல்லாருக்கும் சொல்லி இது வரைக்கும் எல்லோரும் நன்னா இருக்கா, அதே மாதிரி எல்லோரும் நன்னா இருக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்ததாக அகஸ்ன்னு பகல் பிரமாணம், அஹோராத்திரே பார்சுன்னு சொல்கிறது அந்த பகல் பிரமாணம் போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில். ராசி இருப்புன்றது இன்றைக்கி மேஷ மாதம் இருப்புனாக்கா அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம லக்னம் கணக்கெடுக்கணும். இப்போ மேஷ மாதம் இன்றைக்கி ஆரம்பம் 1.5 மணி நேரம் இருக்கும், அடுத்தது ரிஷபம் 2 மணி நேரம் இருக்கும். பிறக்கிற நேரத்துக்கு எந்த லக்னம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது பஞ்சபட்சின்னு இருக்குது. இதை பார்க்குறவா இது பட்சி உறங்குறது இது இருக்குன்னு, அதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. அந்த பஞ்சபட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். ஹோரை பார்க்கலாம். நல்ல ஹோரையாக இருந்தாக்கா அது நன்னா இருக்கும்னு பேர். ஹோரை எவ்வரி எவர் வருதான், ஹவர் ஹோரை அதுலேருந்து வருது. ராகுகாலம் யமகண்டங்கள் இதெல்லாம் பார்க்குறது, குளிகன் இதெல்லாம். ராகுகால யமகண்டம்லாம் சுபத்துக்கு விளக்கு, குளிகன் வேறு எதுக்கோ விளக்கு, இரவு யமகண்டம்ன்றது இருக்குது. இந்த வருடப்பருப்புக்கு பேர் சித்திர மாதம்னு நாம் சொல்லுவோம், சைத்திர விஷுன்னு சொல்லுவா, யுகாதின்னு சொல்லுவா. அவா கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும். இந்த ரைவத பட்சம் சைத்திரபக்ஷத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். தெலுங்கும் தமிழ் வருஷ பருப்பும் ஒரே தரமாக ஒவ்வொரு 2 வருஷம் ஒன்றா வந்தது. 1945லேயும் 1964லேயும் தெலுங்கு வருஷ பருப்பும் ஒரே நாளில், தமிழ் வருஷ பருப்பும் ஒரே நாளில் வந்தது. இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கந்தாயம் வாசிக்கிறதுன்னு பேர். ஆதாயம் வரிசையம் வாசிக்கிறதுன்றது ஒரு தத்துவம். அது அதை வாசிக்கிறதுனால எதுவும் அலார்மிங்காக இருக்குதுன்னு எதுக்கும் பயப்படாதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கந்தாயம்ன்றது முதல் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு நம்பர், அடுத்த 4 மாதத்துக்கு ஒரு நம்பர், கடைசி 4 மாதத்துக்கு நம்பர். முதல் நடு கடைன்னு பேர். 3 நம்பர் வாசிப்பேன். இதில் எதுவும் பூஜ்யம் வராது இருந்தால் நல்லது. அஸ்வினி 711, பரணி 224, கிருத்திகை 502, ரோகிணி 010,
மிருகசீர்ஷம் 3, 2, 3, திருவாதிரை 6, 0, 1, புனர்பூசம் 1, 1, 4, பூசம் 4, 2, 2, ஆயில்யம் 7, 0, 0, மகம் 2, 1, 3, பூரம் 5, 2, 1, உத்திரம் 0, 0, 4, ஹஸ்தம் 3, 1, 2, சித்திரை 6, 2, 0, சுவாதி 1, 0, 3, விசாகம் 4, 1, 1, அனுஷம் 7, 2, 4, கேட்டை 2, 0, 2, மூலம் 5, 1, 0, பூராடம் 0, 2, 3, உத்திராடம் 3, 0, 1, திருவோணம் 6, 1, 4, அவிட்டம் 1, 2, 2, சதயம் 4, 0, 0, பூரட்டாதி 7, 1, 3, உத்திரட்டாதி 2, 2, 1, ரேவதி 5, 0, 4. அதே மாதிரி ஆதாய விரயங்கள் ராசிக்கு சொல்கிறது உண்டு. மேஷ விருச்சிக ராசிகளுக்கு 2 ஆதாயம் 8 விரயம், ரிஷபத்துலா ராசிகளுக்கு 11 ஆதாயம் 14 விரயம், மிதுனம் கன்னிக்கு 14 ஆதாயம் 11 விரயம், கடகத்துக்கு 8 ஆதாயம் 11 விரயம், சிம்மத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம், தனுஷ் மீனத்துக்கு 5 ஆதாயம் 14 விரயம், மகர கும்பத்துக்கு 5 ஆதாயம் 8 விரயம். ஆக இதெல்லாம் வெறும் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்கிறாரு. அவள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும். நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன். ட்வின்ஸ் பறக்கிறவளுக்கு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வித்தியாசத்தில் அதே லக்னம், அதே திசாபுக்திகள், அதே அம்சம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி பலன் நடக்கல. எனக்கு பல இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல ட்வின்ஸ் சிஸ்டர்ஸு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரலும் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை. அதுக்கு என்னை சேலஞ்ச் பண்ணிட்டு போனால் எப்போ ஆகும் என்னான்னு. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு கதை. அதெல்லாம் நடந்து இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கேன். அதனால் சில பேர் நினைக்கிறா, சார் ஒரே ராசியாக இருக்க 2 பேருக்கு ஒரே மாதிரி நடக்குமா? நடக்காது. ட்வின்ஸுக்கே ஒரே மாதிரி நடக்காது. ஒரே ராசியாக இருந்தால் ஒரே மாதிரி நடக்கணுன்னாக்கா அப்புறம் இவர் 1964 ஒருத்தர் பிறந்தார். அதே ராசியில் இன்னொருத்தர் 80 பிறந்திருந்தால் அவருக்கு இருக்கிற கிரகங்கள் நிலை வேறு, இவருக்கு இருக்கிற கிரகங்கள் நிலை வேறு. கல்யாணம் பண்ணிச்ச பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரே ராசி. எனக்கு ஆண்டாளுக்கு விசாக நட்சத்திரம், நான் விசாக நட்சத்திரம் துலாம், விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, வைகாசி விசாகம். இப்போ சொன்னேன் ஏற்றமுடைய நட்சத்திரம் வைகாசி விசாகம் தான். இன்றைக்கி உங்கள் முன்னாலேயே சொன்னேன் 56 கல்யாணாச்சு, 60வது ஆண்டு இது. இந்த ஆகஸ்ட்டுக்கு 60 வருஷம் கல்யாணம் ஆகின்றிருக்கு. இன்றைக்கி சௌகரியமாக வந்துட்டுருக்கோம். நானும் அவளை பிறந்தாத்துக்கு போகணுன்னு சொன்னது, அவளும் என்னை விட்டு போனதில்லை. நான் கிருஷ்ணகுமாருக்கு எங்கள் ஃபேமிலியாக நல்லா தெரியும் எப்படி இருக்குது. எல்லா ஃபேமிலியும் பெரிய பையன்லேருந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டுவார். இன்னும் நிறைய பேர் இருக்கா வேண்டப்பட்டுவாங்க. சௌக்கியமாக இருக்கும். அதனால் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரே ராசியில் பிறந்ததுனால ஒரே மாதிரியாக இருக்கவும் இருக்காது. எல்லாமே பகவான் நிர்ணயம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு எப்படி இருக்கணுன்றது. அதுதான் முக்கியமானது. ஒரே மகர ராசிக்காரன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்போ சிம்மராசிக்காரர்கள் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு சிம்மராசிக்கு ரொம்ப பேட் டைமு, ஒவ்வொருத்தரும் சிம்மராசி என்னோ சக்க போட்டுருக்கா மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலையே, அது போக போதானே தெரியும். கிரகணங்கள் இந்த வாட்டி இந்தியாவில் தெரியாது. ஏற்படுற கிரகங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது. ஸோ அந்த கிரகண உபாதை ஜென்ரலாக இந்த கர்ப்பிணிகளுக்கு, பாவம் கர்ப்பிணியாக இருக்கிறவளை போட்டு இருட்டில் அடைச்சிடுவா, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது நம்ம சம்பிரதாயத்தில். அது ஏதோ இருக்கும், அதுக்கு கிரகண மூலின்னு சொல்லுவாள். சில பேருக்கு இப்படி போயிருக்கோம் கிரகண மூலின்னு சொல்லுவாள். அதுக்காக அது மாதிரி எதுவும் இல்லை இந்த வாட்டி. மக்கர சங்கராந்தி பலன்னு சொல்கிறது அது விவசாயிகளுக்கு தான். ஆனாலும் படிக்கணும். பஞ்சாங்க பட்டணம்னாக்கா எதையும் விடப்படாது. அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை மத்தியம பலன்கள், மகம் முதல் கேட்டை வரை சுப பலன்கள், மூலம் முதல் ரேவதி வரை அசுப பலன்கள் நடைபெறும்னு சொல்கிறா. இதெல்லாம் ஜென்ரல். அவாவா ஜாதகம், அவாவா தசாபுக்திகள் முக்கியமானது. குரு சுக்கிரமூடம் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்கா வேதத்தின் அதிபதியாக இருக்கப்பட்டவாள் குரு சுக்கிரன். குரு பகவான் ருக்வேதத்துக்கு அதிபதி, சுக்கிரன் யஜுர்வேதத்துக்கு அதிபதி, செவ்வாய் சாமவேதத்துக்கு அதிபதி, புதன் அதர்வேதத்துக்கு அதிபதி. இந்த சுக்கிரன் சித்திரை மாதம் 27லேருந்து ஆனி 23 வரைக்கும் மௌட்டியத்தில் இருக்கார், மூடத்தில் இருக்கார், அஸ்தமனத்தில் இருக்கார். இந்த மாதிரி பீரியடில் யஜுர்வேதக்காரர்கள் உபநயனமோ கல்யாணமோ எதுவும் பண்ணக்கூடாது. யஜுர்வேதக்காரர்கள் யாதுன்னு அபிவாதியே அப்படின்னு சொல்லச்சு யஜுஷாகாத்தியாயி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ சொல்லச்சு அந்த என்ன சாக்கைன்றது வேதம். அவளுக்கு ருக்வேதமா சாமவேதமான்றது அது தெரியும். அதன் பிரகாரம் குரு பகவான் ஆவணி 29 முதல் புரட்டாசி 25 வரை மௌட்டியத்தில் இருக்கார். அந்த பீரியடில் சுபகாரியங்களை விளக்குவது நல்லது. ஏன்னா ஒரு அம்மா பிடிவாதமாக சுக்கிரன், அதாவது யஜுர்வேதியாக இருக்கிறவோ எனக்கு ஆனி மாதத்தில் கொடுத்துருங்க உபநயனத்துக்கு அப்படின்றா. நான் எங்கேருந்துமா கொடுக்கறது? அதுவும் உபநயனம்ன்றது ரொம்ப விசேஷமான காரியம், சாதாரண காரியம் இல்லை. பிரம்மோபதேசம் ந காயத்ரி பரமோ மந்திரா.
ந காயத்ரி பரமோ மந்திரா, காணாமல் கோடாமல் கண்டு கொள்வார் ஆடு காண் போகுதே பாருன்னு சித்தர் சொல்லியிருக்கார். அவ்வளோ விசேஷம் அந்த பஷ்யமா சரதம் சதம் எது சொன்னாலும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது அந்த சந்தியாவந்தனத்தில். அப்பேற்பட்டது காயத்ரி மந்திரம். இதெல்லாம் சொல்லச்ச வேதத்தின் கிட்ட அழைத்து போச்சு. அந்த வேதத்தின் அதிபதி மௌட்டியமாக இருக்கச்ச பண்ணுறது தப்புமான்னு சொன்னேன். எங்கேருந்தோ ஃபோன் பண்ணுறா, அமெரிக்காவிலேருந்தே எங்கேருந்தோ, நாங்கள் வரோம் அந்த நேரத்தில் முடிச்சுட்டு போயிடணும், அவள் வரோம் அந்த நேரத்தில் அது முடிச்சுட்டு போயிடணும். எம்பெருமானே, இந்த வருஷம் ஒவ்வொருத்தர் போர்ட்ஃபோலியோ இருக்குது. ராஜா மந்திரின்றதெல்லாம் இங்கே இருக்கிற கேபினெட் மாதிரி இல்லை, அதெல்லாம் முதல்ல அலர்ட் ஆகிடுறது. எந்த போர்ட்ஃபோலியோ தான் ஒன்று நீங்கள் பிடிவாதமாக கேட்க முடியாது, ஆள் மாற்றுறதும் கிடையாது. ராஜா சுக்கிரன் இந்த வருஷத்தில் அவர் நன்னா உட்காந்துருக்கார் ஆரம்பத்தில். ஸோ நல்லபடிக்க எல்லாம் நடக்கணும்னு பேர். பங்குனி மாதம் தெலுங்கு வருஷ பருப்பு 8/4/16 வெள்ளிக்கிழமை வருது. அதை கொண்டு தான் அந்த ராஜா அமைக்கப்படுகிறது. மந்திரி புதன், சேனாதிபதி செவ்வாய், அர்க்காதிபதி விலைக்கு அதிபதி செவ்வாய், சஸ்யாதிபதி வெஜிடேஷனுக்கு அதிபதி சனி, ரசாதிபதி அதாவது ஜூசஸ் இதுக்கு சந்திரன், தானியாதிபதி கிரீனரிஸுக்கு குரு, மேகாதிபதி செவ்வாய், நீரசாதிபதி மெட்டல்ஸுக்கு சனி. இவெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கு. அதாவது அப்பப்போ பலன் பார்க்கச்ச நாம் இதை பார்க்கணும். கிரக பயிற்சிகள் திருக்கு ரீதியாக முக்கியமானது. இந்த கிரகங்கள் மாறுறது வாக்கியத்துக்கும் திருக்குக்கும் வித்தியாசம் வரும். 11/8/16 வியாழக்கிழமை குரு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கன்னியா ராசிக்கு போகிறார். குரு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கன்னியா ராசிக்கு போகிறார். சனி பகவான் 26/1/17 இது திருக்கு ரீதியாக 26/1/2017 வியாழக்கிழமை விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். ஸோ இது கிரக பயிற்சிகள் ஆச்சு. இனிமேல் பலன்களை சொல்லி அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு பரிகாரங்கள் என்னன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிடிக்க முடியுமோ அப்படி பார்க்கலாம். அஸ்வினி பரணி கிருத்திகை கால் முதல் பாதம் வரைக்கும் மேஷராசி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பார்க்க போனாக்கா அஷ்டமத்தில் சனி இருக்குது, குரு பகவான் நல்லா இருக்கார். ஸோ ஜென்ரலாக அஷ்டமத்தில் சனி அவ்வளோவா விசேஷம் இல்லை. தொழிலில் சில தடங்கல்கள் இருக்கும், நாம் நினச்சது நடக்காது. அஸ்வினியினுடைய அதிதேவதையாக கருதப்படுறது வருஷாதி நூல்களில் சரஸ்வதி. ஆனால் நட்சத்திர ரீதியாக நட்சத்திர ஸ்தூத்திர பிரகாரம் அஸ்வினி தேவர்களே அதுக்கு அதிபதி. இந்த அஸ்வினி தேவர்கள்ன்றது தேவலோகத்தில் ராஜ வைத்தியர்கள் அந்த வைத்தியத்துக்கு அதிபதியாக இருக்க. இந்த அஸ்வினி தேவர்கள் தான் பின்னால் அந்த தன்வந்திரிக்கிட்டேருந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறது. அஸ்வினி தேவர்கள் ரொம்ப விசேஷமான வைத்தியராஜ பண்டிதர்கள்னு பேர். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த அஸ்வினி நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம். கேது திசையில் ஆரம்பமாகும். கேது திசையில் ஆரம்பமானாலும் அவளுக்கு இப்போ அஷ்டம சனி இருக்குது. முக்கியமாக ஜாதகத்தில் திசாபுக்திகள் அனுகூலமாக இருந்தால் இந்த அஷ்டம சனி பிரசித்தமாக கெடுதல் பண்ணாது. இந்த அஷ்டம சனி 26/1/17 விலகி விடுறது. அப்போது அந்த பீரியடுக்கு சனி விலகினாலும் குரு பகவான் 6ல் வந்துடுறார். ஸோ குரு 6ல் வருது, சனி இப்படி போகிறது. ஸோ இப்படியும் இருக்குது. எய்தர் திஸ் வே குட் எய்தர் திஸ் வே பேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அஷ்டம சனியோட குரு பகவான் 6ல் வர்றதுனால கெடுதல் கிடையாது. குரு 6ல் வர்றதுனால என்ன இருக்கும், பணம் சேமித்து வச்சது ஏதாவது செலவு பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி இருக்கும் வழியே வேறு ஒன்றும் கெடுதல் இருக்காது. சந்ததிகள் யாராவது வேலையாக வெளிநாடு வெளியூர் எல்லாம் செல்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை விற்கலாமா என்னான்னு அப்படின்னு தான் யோசிப்பா. பிதா வர்க்கத்து மூலியமாக சில மறைமுகமான ஆதாயங்கள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர் கிருத்திகை பொன்னாமல் இவாள் முக்கியமாக பரிகாரமாக சனி பிரீத்தி பண்ணிட்டு வரலாம். சனி பிரீத்தி பண்ணுறதுனாக்கா சனிக்கிழமையில் சனி பகவானை போய் எள்ளு முடிஞ்சு சேவிக்கிறதுன்றது சம்பிரதாயம். எள்ளு முடிஞ்சு சேவிக்கிறது. சில பேர் நான் சனி பகவானுக்கு போக மாட்டேன், ஆஞ்சநேயருக்கு தான் போவேன்னா போயிட்டு வாங்க, எங்கேயாவது போயிட்டு வாங்க. முக்கியமாக சனி பகவானுக்கு விசேஷமான இடங்கள் திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு. சனி பகவானை சுவாமி தேசிகன் கூர்மாவதாரமாக சொல்கிறார். கூர்மாவதாரமாக சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதில் எல்லா கிரகங்களை பற்றியும் குளிகனை பற்றியும் சேர்த்து பண்ணியிருக்கார். புதனுக்கு கல்கி அவதாரத்தை சொல்லியிருக்கார். அதனால் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை படிக்கலாம், நவகிரக ஸ்தோத்திரங்களை படிக்கலாம், நவகிரகங்களை போய் வழிபடலாம், குலதெய்வத்தை வழிபடலாம். இப்படிலாம் பண்ணிச்சு கிரகங்களுடைய பீடை குறைஞ்சிருக்கும். அவளுடைய பீடை குறைஞ்சிருக்கணும்னா அனுகூலமாக இல்லாத நிலையில் இருக்கிற கிரகங்களை நாம் ப்ளீஸ் பண்ணுறது வழக்கம். எப்போவுமே யாரையுமே வெறுமையே
எல்லாரும் முகஸ்துதி பண்ணி காரியம் ஆகும்போது தான் பார்க்குறா. அது மாதிரி கிரகங்களையும் கொஞ்சம் முகஸ்துதி பண்ணுற மாதிரி அவளை பிரீத்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்கள் ரிஷபராசி. இவாளுக்கு தற்சமயம் 7ல் சனி 4ல் குரு. இந்த ஜென்ரலாக 4ல் குரு இருந்தாக்கா என்னவோ சார் இருக்குது, எல்லாம் யாரோ பண்ணுறா, என் பேரில் பழி வந்துடுதுன்னுவா. பணம் இருக்க ஒழிய எல்லாம் சரியாக செய்ய முடியல, ஆனாலும் சரியாக கொடுத்தது வரல, இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பா. உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்னு இருக்கும். 7ல் சனி இருக்குது. கூட்டு வியாபாரம் பண்ணுறவாளாக இருந்தால், தொழிலில் கூட்டு வியாபாரமாக இருந்தாக்கா தொழிலாளி கூட்டாளி வாழலாம் அவ்வளோவா அனுகூலமாக இருக்க மாட்டாள். இவாளுக்கு அஷ்டமத்தில் சனி 26/1/17 போகிறது. 13/8/16 குரு பகவான் 5ல் வந்துடுறார். குரு 5ல் வந்தாலே கொஞ்சம் விசேஷம். அது எல்லாத்தோட விசேஷமான பலன்களை கொடுக்கும். குரு 5ல் வந்து ராசியை பார்க்குறது எப்போவும் விசேஷம். அஷ்டமத்து சனி ஜென்ரலாக ரிஷபராசிக்கு கெடுதல் பண்ணாது, யோகக்காரகன். ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன். எங்கள் அம்மா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. 3 7.5 சனி முடிந்து 4வது 7.5 சனிக்கும் உட்காந்துருந்தா 96 வயசு 2 நாள். இன்னும் கொஞ்சம் இருந்தால் 4வது 7.5 சனிக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்பேன். அவளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அவர் போயிட்டுருப்பேன். ஆனால் பகவான் ஆயிடுச்சின்னு போயிட்டார் நாட்டுக்கு. அதனால் 7.5 சனியை பற்றியும் பயப்பட வேண்டாம். எல்லா ராசிக்கும் 7.5 சனி கெடுதல் பண்ணாது, எல்லா ராசிக்கும் அஷ்டம சனி கெடுதல் பண்ணாது. ஜென்ரலாக தான் மருந்தில் சொல்லுவாள், ஒரு ப்ளட் ப்ரெஷருக்கு ஒருத்தருக்கு சூட் ஆகிற மாத்திரம் இன்னொருக்கு சூட் ஆகாது. அது மாதிரி இந்த 7.5 சனி துளாராசிக்காரர்களுக்கோ ரிஷபராசிக்காரர்களுக்கோ அவ்வளோ பாதகம் விளைவிக்காது. அதே மிதுன ராசி கடகராசினாக்கா சனி பகவான் ஆதிபத்தியம் சரியாக இல்லை, சில சமயம் கெடுதல்கள் நிற்பார். எல்லாத்துக்குமே சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணாக்கா ரொம்ப விசேஷம். இவாளுக்கு குரு 5ல் வந்தாக்கா சந்தானம் இல்லாதவாளுக்கு சந்ததி பிராப்தி இருக்கும். விவாகம் ஆகாத மார்க்கெட்டில் இருந்தாக்கா விவாகம் ஆகும். விவாகம் ஆகாத இருக்குதுன்னு வேணாக்கா எனக்கு விவாகம் ஆகணும்னு ஏதாவது 60 வயசுக்காரர் கேட்டார் நான் சொல்ல முடியாது. அதுக்கு தான் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஜாதகம் சர்க்குலேஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஆகும்னு சொல்கிறேன். நிதி நிலைமை பற்றாக்குறை எதுவும் இல்லாமல் சமாளிக்க முடியும். பெரியோர்கள் உதயர் இவளுடைய ஆதரவுகள் எப்பவும் கிடச்சிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பிரீத்தி பண்ணாக்கா விசேஷம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் மிருகசீர்ஷம் 3, 4, திருவாதிரை, புனர்வசு, புனர்பூசம் எப்படி சொன்னாலும் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரம் மகா நட்சத்திரம்னு பேர். மிருகசீர்ஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் இருந்தாக்கா பொருத்தம் பாராமையே விவாகம் செய்யலாம் அப்படின்னு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக ரஜ்ஜு பொருத்தமே இல்லாத பண்ணக்கூடாது. மிருகசீர்ஷம் மகா நட்சத்திரம், திருவாதிரை ராமானுஜரனுடைய நட்சத்திரம், ஆதிசங்கர பகவானுடைய நட்சத்திரம், நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரம் மிதுன ராசி, ராமனுக்கு இல்லை. புனர்வசு 4வது பாதம் தான் ராமன் பிறந்தது, கடகராசி. இந்த புனர்வசு நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ல் குரு. 3ல் குரு இருந்தாக்கா இடத்த விட்டு இடம் பெயர்தாக இருக்கும். குடும்பத்தை விட்டு தொழில் ரீதியாக பிரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். வரவேண்டிய பணங்கள் வரலையேன்னு அப்படியே கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்கும். ஆனால் 6ல் சனி பகவான் இருந்தால் காதல் 6ஆம் இடத்து கடினராம் தீக்கோள் நிற்க ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலவனை போல வாழ்ந்திடுவன்னா எல்லாத்தையுமே வெற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் இந்த சனி பகவான். நீதிமன்ற விவகாரங்கள் இருந்தாலும் அனுகூலம் கொடுக்கும். இவாளுக்கு 4ல் குரு பகவான் வருவார். அது 11/8/16. சனி பகவான் 7 வருவார் 26/1/17. அந்த பீரியடில் சனி பிரீத்தி மாத்திரம் பண்ணால் போகிறோம். குரு 4ல் வர்றதால பெரிய பாதகம் எதுவும் இருக்காது. அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் புனர்வசு 4, பூசம், ஆயில்யம். புனர்வசு 4 நான் ராமனுடைய திருநக்ஷத்திரம்னு சொன்னேன். பூசம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்டார் ஆஃப் பார் எக்ஸலன்ஸ். பூசம் வந்து பரதாழ்வாரனுடைய நட்சத்திரம். ஆயில்யம் வந்து லக்ஷ்மண பெருமாளுடைய நட்சத்திரம். இந்த கடகராசியை வந்து க்ஷீரசாகரம்னு சொல்கிறது, பார்க்கடல்னு சொல்கிறது. இதில் தான் அமிர்தமும் இருக்குது, விஷமும் இருக்குது. பூசம் என்கின்ற அமிர்தம் இருக்குது, புனர்வசு என்கின்ற அமிர்தம் இருக்கிறது, ஆயில்யம் என்கின்ற விஷம் இருக்குது. அப்பேற்பட்ட விசேஷமான கடகராசிக்காரர்கள் ஜென்ரலி ஹைலி இண்டிபெண்ட். கடகராசிக்காரெல்லாம் பார்த்தோம்னா பாலிட்டிஷியன்ஸாக இருப்பான், இல்லை நல்ல பொசிஷனில் இருப்பான். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ப்ரொவைடட் அதர் பிளானட்ஸ் ஆர் ஆல்சோ குட். அப்பேற்பட்டவாளுக்கு இப்போ 2ல் குரு ரொம்ப அனுகூலம். பண வசதி நல்லா இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். நினச்சது நினைக்கப்பட்ட நிற்கும். நல்ல ட்ராவல் பண்ணலாம், அனுகூலமான ட்ராவல் பண்ணலாம், சௌகரியமாக வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். 5ல் சனி இருக்கிறதுனால கர்ப்பிணிகளாக இருக்கிறவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடிக்கடி
மருத்துவ பரிசோதனைக்கு போகணும். பூர்வீக சொத்துக்களில் சில வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் அது தீர்த்து வைக்கப்படும். சந்ததிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீரும். முக்கியமாக இவாளும் சனி பிரீத்தி பண்ணுறது விசேஷம். 26/1/17 சனி 6ல் போகிறது நல்லது. குரு 3ல் வந்தாலும் சனி 6ல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற திறன், ஊக்கமும் தைரியமும் அளித்து எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு திறனை இந்த கடகராசிக்காரர்களுக்கு தருவார். அடுத்தது மகம், பூரம், உத்திரம். இந்த மக நட்சத்திரம் மகா நட்சத்திரம். பூரம் நான் சொன்னேன் திருவாடி பூரம்னு. உத்தரம்ன்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். சுவாமி ஐயப்பனுடைய நட்சத்திரம்னு சொல்கிறது, தாயாரனுடைய நட்சத்திரம்னு சொல்கிறது. உத்தரம் 1ஆம் பாதம் வரையிலும் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கு 4ல் சனி, ஜென்மத்தில் குரு. இது அவ்வளோவா ஒரு அனுகூலமான காலமாக தெரியல. சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மேஷராசிக்காரர்களே என் 2 மாப்பிள்ளை இருக்கா, சிம்மராசியிலே என் பொண்கள் இருக்கா. அவளும் ஏதோ பட்டுருக்கா. மேஷராசிக்கார பாவம் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இங்கே இருக்க விடாது, எங்கேயோ கூப்பிட்றா பொண்ணு, அங்கே ஓடுறாரு பாவம். பிள்ளை அமெரிக்கா கூப்பிட்றோம், இருக்க விடல ஆளை பாவம். பேங்க் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஆற்றுல உட்காரலாம், சொந்த ஆற்றுல இன்னொன்று உட்கார விடல. மேஷராசிக்கு எங்கேயோ கிளப்பி விட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சிம்மராசி பொண்ணையும் உடலை பொண்ணுங்க பிடிச்சி இழுக்கிறா இங்கே அங்கேன்னு. இப்போ துபாய்க்கு இழுக்கிறா ஊற்றி இன்னொருத்தி எங்கே இழுப்போம் தெரியாது. அது மாதிரி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். 4ல் சனி, வேலைக்கு சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இருந்தாலும் உழைப்பு. ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லை. என்ன சார் நானும் உழைச்சுட்டே இருக்கேன், அதுக்கு தகுந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவாளுக்கு 11/8/16 குரு 2ல் வருது, சற்றே அனுகூலம். இவைகள்லாம் தீர்ந்து அமைதி அடையலாம். 26/1/17 அப்புறம் இன்னமும் சாந்தம் அடையலாம், இன்னும் நன்னா இருக்கும்னு சொல்லலாம். தொடர்ந்து இவ சனி பிரீத்தியம் குரு பகவான் பிரீத்தியாக பண்ண வேண்டியது. முக்கியமாக ஹயக்ரீவரை சேவிக்கலாம், கடலை தானம் கொடுக்கலாம், தட்சிணாமூர்த்தி சேவிக்கலாம், ஷிரடி பாபாவை சேவிக்கலாம், ராகவேந்திரரை சேவிக்கலாம் வியாழக்கிழமையில். அவளுடைய ஆச்சாரியனை சேவிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குருவனுடைய க்ஷேத்திரமாக கருதப்படுகிற க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரலாம். குருவனுடைய க்ஷேத்திரமாக கருதப்படுகிற க்ஷேத்திரம் தென்குடி திட்டைன்றது தஞ்சாவூர் கும்பகோணத்தில், திருவலிதாயம்ன்றது பாடியில் இருக்குது, திருச்செந்தூரும் குருவனுடைய க்ஷேத்திரம், ஆலங்குடியும் குருவனுடைய க்ஷேத்திரம். சுவாமி தேசிகன் வாமன அவதாரமாக இந்த குரு பகவானுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி வச்சுருக்கார். அதுக்கு அடுத்ததாக கன்னியாராசிக்காரர்கள் உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம், சித்திரை 1, 2. உத்திரம் ஏற்கனவே என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். ஹஸ்த நட்சத்திரம் தேவராஜ பெருமானுடைய திருநட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் அடியன் திருவள்ளூரில் பிறந்த வீரராகவ பெருமானுடைய திருநட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கட்வா ரஸ்வேது பஞ்சாதியில் வருது. அந்த பஞ்சாதியில் வர சித்ரா நட்சத்திரம் பவதின்னா எதுவாக இருந்தாலும் ஏன் சித்ரா நட்சத்திரம் ஆகிறான். 13/13/26க்கு நடுவில் இருக்கிற நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம். அஸ்வமேத சம்பத்தி அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ஏன் இந்த சித்ரா நட்சத்திரத்தை எடுக்கணுன்றதுக்கு பிவி ராமன் என்ன கொஸ்டின் கேட்டார் 30 வருஷத்துக்கு முன்னால். அப்போ சொன்னேன் இது 13/13/26க்கு நடுவில் இருக்கிற நட்சத்திரம், அதுக்கு அவ்வளோ ஸ்லாக்கியமான தொஷ்டாவித ரூபமேதி அந்த நட்சத்திரத்துக்கு தொஷ்டாவித ரூபமேத்தின்னு வியாக்கியானங்கள் இருக்குது. அதனால் அதை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த சித்ரா நட்சத்திரம் வீரராக பெருமான் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு 12ல் குரு இருந்தாலும் 3ல் சனி. திருஷடாயு கதாபாபா சுபா கேந்திர திரிகோணக்கேன்னு பேர். 3, 6 பயனுள்ள பாபிகள் இருந்தால் நல்லது, தைரியத்தை கொடுக்கும், சக்ஸஸ் உண்டு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குரு 12ல் இருக்கிறதால சுபவிரயங்கள் ஏற்படும். சுபவிரயங்கள்ன்றதுன்னா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவோம், நல்ல பிரயாணங்கள் பண்ணுவோம், யாத்திரை போவோம், அது மாதிரி இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜென்மத்தில் குரு வந்தாலும் அவளுக்கு சனி 4ல் போனாலும் பிறகு அவள் பிரீத்தி பண்ண வேண்டியது சனி பிரீத்தியும் குரு பிரீத்தியும் பண்ணிட்டு இருந்தாக்கா சௌக்கியமாகும். ஜாதகத்தில் ஒரிஜினலாகவே தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்தாக்கா எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே எல்லாத்தோடைய டெய்லி ஆராதனைகளும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளாக இருந்தால் அவளுக்கு கிரகங்கள் பாதிக்காதுன்னு சொல்கிறேன். ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கடுத்ததாக துளாராசிக்காரர்கள். துளாராசின்றது ஸ்கேல். இந்த துளாராசி சித்ரா நட்சத்திரம் 3, 4, சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடைய உகந்த நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன், வைகாசி விசாகத்தை பற்றி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு 11ல் குரு இருக்குது. 11ல் குரு இருந்தால் இழந்த பதவி பொருள் பாக்கியம் அனைத்தும் மீண்டும் பெறணும். இது வரைக்கும் ஏதோ பணம் வந்துட்டு தான் இருக்குது, வராது இல்லை, ஆனால் கையில் நிற்கலேன்னு சொல்லுவாள். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுவாவது வரதே சந்தோஷமாக இருக்கணும். 2ல் சனி 7ரை சனி இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு 7ரை சனி பாதகத்தை விடுங்க. இருந்தாலும் அதனுடைய லீலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். டாலரபிள் லெவலில் இருக்கும் அந்த 7ரை சனியுடைய பாதகம்.
அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. டாலரபிள், யூ கேன் மேனேஜ், நோ டேமேஜ், அது மாதிரி சொல்லலாம். இவாளுக்கு இன்னும் சனி 26/1/17 3ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். குரு 12 வந்தாலும் 3/6 கூடையவன் 12 வர்றான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு. ஸோ இவாளால் இத்தனை நாள் சேமிக்க முடியாத கூட இனிமேல் சேமிக்க முடியும். இது வரைக்கும் போக முடியாத யாத்திரை, ஏதாவது டூர் இருக்கிறது கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். எந்த பரிகாரமும் இவாளுக்கு தெரியல. ஜாதகம் நன்னா இருந்தாக்கா இவள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் நன்னாகவே சௌக்கியமாகவே ஆகும். அதுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை, இந்த நட்சத்திரங்கள்லாம் சொல்லச்ச ஆயில்ய நட்சத்திரத்தையும் மூலம் கேட்டத்தை பற்றி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். இந்த ஆயில்ய நட்சத்திரம்னாக்கா சில பேர் மாமியாருக்காக அதுன்னு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. மாமியாரினுடைய எழுத்து முதல்லே தான் எழுதியிருக்க வழியோ மாட்டு பொண்ணு பார்த்து எந்த மாமியாருக்கும் தலையில் எழுத்து பகவான் பிரம்மா எழுத மாட்டான். பிரம்மா ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. மாட்டு பொண்ணுக்கு 25 வயசுக்கு, மாமியாருக்கு 55 வயசாவது இருக்கும். அந்த நாளில் என்ன தான் கம்மியாக இருந்தால் கூட 50 வயசு இருக்கும். 25 வருஷம் கழித்து பறக்க போகிற மாட்டு பொண்ணு ஜாதகத்தை வச்சு மாமியார் தலையில் எழுத்துல எழுதலை. அதே மாதிரி மூல நட்சத்திரத்துக்கும் மாமனார் போயிடுவார். அதுக்கு வேறு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அது மாதிரிலாம் கிடையாது. ஆணி மூலத்தை ஆண் மூலம்னு இந்த மேல் சௌனிசம் மாதிரி பண்ணிட்டு அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மூலத்துக்கும் மாமனார் போகல. எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூரில் ஒரு அட்வொகேட் கல்யாணம் பண்ணிட்டார். பெரிய மாட்டு பொண்ணு மூலம். அவர் 78 வயசு வரைக்கும் இருந்தார். ஐ திங்க் 78. அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் தீர்காயுசு. இப்போல்லாம் 80 84 பார்க்குறோம். அப்போ 78 தீர்காயுசு. அது மாதிரி எதை பற்றி கவலைப்படாது. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டனுக்காக அதுன்னு சொல்கிறேன். இது எப்படி வந்ததோ ஏதோ எல்லாம் சில பொழுமொழிகள்லாம் தானாக சேர்ந்து கொடுத்தது. அதை மனசில் ஒட்டின்னு இருக்கிறது, அதை எடுக்கிறது கஷ்டம். ஜேஷ்டனுக்கு ஆகாதுன்னு எல்லாம் சொல்கிறது தப்பு. ஜேஷ்டனுக்கும் எல்லாருக்கும் பகவான் 27 நட்சத்திரத்தையும் ஒன்று பண்ணியிருக்கிறது எல்லாம் நல்ல நட்சத்திரம் தான். அவாவா பூர்வ புண்ணியம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்மம் பத்திரிக்கானான். அவாவா பூர்வ புண்ணியம் பிரகாரம் எல்லாம் நடக்க போகிறது. மாட்டு பொண்ணு சொல்லியேன்னா இது சொல்லியிருந்தேன். நான் வரல, ஆம்பியா பின்ன இன்றைக்கி வரல. ஜென்ரலாக இது வரைக்கும் 10 வருஷமாக வந்திருந்தோம். அவளுக்கு உடம்பு முடியல, உட்கார முடியல, கீழெல்லாம் உட்கார முடியாதுன்னு வரல. அவள் இருந்தால் கூட பின்னால் என் லெக்சர்ஸில் சொல்லுவேன், என் பொண்டாட்டி எனக்கு ஒன்றும் அதிர்ஷ்டம் கொண்டு வந்துள்ள, எனக்கே ஒரிஜினலாக அதிர்ஷ்டம் இருந்தது, அதனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். அவள் ஜாதகத்தில் அங்கே நான் B1 B6 B12 போட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துட்றான். எதுக்கு பார்க்குறது? 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வாளா கடைசி வரைக்கும் தான் ஜாதகம். நோ ஸ்பெஷல் அதிர்ஷ்டம் ஃப்ரம் ஆம்டியா நடது. அவள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது பிரகாரம் நடக்கும். யாரும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரையும் பகவான் உண்டு பண்ணியிருக்கார். அதுதான் நினைக்கணும். சில பேர் சொல்ல இந்த பிள்ளை பிறந்ததில்லை இது அப்படின்னா ஒன்றல்ல இது அப்படின்னு தான் என் பிள்ளையை கோச்சிக்கிறேன். அதை தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்ட நட்சத்திரத்துக்கு இதில் குரு 10ல் இருக்கார். ஜென்ரலாக குரு 10ல் இருந்தாக்கா உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், வேலையை மாற்றலான்னு இருக்கும், வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்காது, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கும். அவளுக்கு கூடவே ஜென்மத்தில் வேறு சனி இருக்குது. ஆக ரொம்ப டென்ஷன் சார் அப்படின்வா. ரொம்ப டென்ஷன் இருக்கட்டும், நீங்கள் அட்டென்ஷனாக பகவானை செய்வீங்க, நன்னா ஆகிடும், ரிட்டென்ஷன் ஆகிடும்னு சொல்லிவிடுவாங்க. கவலைப்படாதீங்க. சனி பகவானுக்கு விளக்கேற்றுங்கோ, குரு பகவானை சேவிங்கோ, சௌக்கியமாகும். இவாளுக்கு அனுகூலமான பீரியட் 26/1/17 வருது, 11/8/16 ரெண்டுமே அமக்களமாக வருது. இந்த நேரத்தை யூ என்கேஷ் இட். அவ்வளவு நல்ல நேரம் வருது. சனி பகவான் 7.5 சனி, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு இது பலவிதமாக சொல்கிறது. நான் சொன்னேன் சில பேர் 4வது சுற்று. இப்போ எனக்கே 3வது சுற்று 7.5 சனி நடந்துருக்கு. உங்கள் முன்னால் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் 3வது சுற்று. ஜென்ரலாக மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு வா. நான் அதை பற்றி கவலைப்படல. அது வந்தாலும் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. அதையே நாம் நினைக்கிறது. பகவான் எப்படி திருவுள்ளம் கொண்டிருக்காரோ அது மாதிரி இருக்கும். 3வது சுற்று சனியும் கொல்லுன்றது கிடையாது. ஜாதக வசாத் ஆயுள் பாவம் எப்படி இருக்குது என்னன்றதை நாம் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக தனுர் ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம் கால் ஒரு பாவம். ஜென்ரலாக மூலத்தை பற்றி அதே மாதிரி பூராடம் நூலாடாது என்னன்னு சொல்கிறோம். என்ன நூலாடுறது என்னாடுறதுன்ற திருமங்கலத்தை நூலாடுறதுன்னு சொல்கிறாளா என்னன்னு தெரியல. பூராட நட்சத்திரக்காரெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி சௌக்கியமாக தான் இருக்கா. எல்லாமே அபவாதங்கள், வீண் அபவாதங்கள். எந்த அபவாதங்களும் சரியில்லை. எல்லாமே தப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கா. அதுலேயும் சில ஆற்றுல அப்படியே ஒரே ஸ்டாப்பாக இருப்பாள். அவாத்தில் ஒரு மூலம் இருந்தால் எங்காத்து மூலத்தை சங்கராச்சாரியார் சொன்னார் பரவாயில்ல பண்ணலான்னு சொன்னார். 200ஆத்து மூலம் தான் வேண்டாம். அப்படி சில பேர் எதுவுமே அது மாதிரி நினைக்காதுங்க. எல்லாம் பகவான் உண்டு பண்ணது. தனுராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்லா உட்காந்துருக்கார். 7.5 சனி இருக்குது. கெடுதல் பண்ணாது. ராசிநாதன் குரு நன்னா இருக்கார். வரப்போகிற காலங்களும் நன்னா இருக்கும். சனி பிரீத்தி பண்ணிட்டு வந்தாக்கா சௌக்கியமாக இருக்கும். தனுராசிக்காரர்களுக்கு 26/1/17 ஜென்மத்தில் வந்துடுறார். குரு 10ல் வந்துடுறார். தொழிலை மாற்றுறதுக்கு யோகம் வரலாம். தொழிலை புதுசாக ஈடுபாடு பண்ணுறதுக்கு வரலாம்.
சில பிரயாணங்கள் தொழில் ரீதியாக அமையலாம். அதுக்கு அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2. இந்த அவிட்டத்துக்கு என்னவோ தவிட்டு பானை எல்லாம் பொண்ணுலாம் இப்போ யார் எந்த பொண்ணு ஆற்றுல வைக்கிறா, மொத்தத்தையும் கொண்டு போய் லாக்கரில் தான் வைக்கிறா, யாரும் இங்கே வைக்கிறது இல்லை. சிரவண நட்சத்திரம்ன்றது சுவாமி சீனிவாசனுடைய நட்சத்திரம், சுவாமி தேசிகனுடைய நட்சத்திரம், ஹயக்ரீவனுடைய நட்சத்திரம். சிரவண நட்சத்திரம் அவ்வளோ விசேஷமான நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 8ல் குரு, சனி 11 இருக்குது. சனி 11 இருக்கிறது விசேஷம், எல்லாவற்றையும் வென்று வரலாம். குரு 8ல் இருந்தாக்கா பணம் புரட்டுறது, கொடுத்த லேவாதேவி இதெல்லாம் இருந்ததுன்னா கொடுத்த இடத்துலேருந்து திரும்பி வராது, சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு சனி பகவான் 12ல் வந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனால் எந்த விதமான கெடுதலும் நேராது 7.5 சனிக்கு. குரு பகவான் அனுகூலமாக வந்துடுறார் 18ல். ஸோ தே கேன் சி எ பெட்டர் பீரியட் ஃப்ரம் ஆகஸ்ட், பெஸ்ட்டு பீரியட் ஃப்ரம் ஆகஸ்ட். அதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 7ல் குரு இருக்குது. அவிட்டம் 2, 3, 4, சதயம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 7ல் குரு இருக்கிறது விசேஷம். 10ல் சனி இருக்குது. 10ல் சனி இருந்தாக்கா ஃபேக்ட்ரி இது மாதிரிலாம் ரன் பண்ணுறவங்களுக்கு தொழிலாளர் பிரச்சனை இருக்கும். ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்குது. இந்த குரு பகவான் பார்வை 11 to 16 அப்புறம் இல்லைன்னாலும் அதுக்கு அனுகூலமாக சனி 11ல் வந்துடுறார். ஸோ இவாளுக்கு இப்படி எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறது, டேமேஜ் ஆகாத மேனேஜ் ஆகிட்டுருக்கு. ஆக இவ முக்கியமாக ராகவேந்திரர், ஷிரடி பாபா, ஹயக்ரீவர் யாரையும் சேவிச்சாக்கா இவாளுடைய குடும்பத்தினுடைய விசேஷங்கள்லாம் தானாக நல்லா நடக்கும். அனுகூலமான காலமாக இருக்கும். பண வசதி நல்லா பெருகும். புது முயற்சிகள் நன்றாக வரும். கடைசியாக மீன ராசிக்காரர்கள் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதி நட்சத்திரம் ரங்கநாத பெருமாளுடைய நட்சத்திரம். இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11 to 16 நன்னா வரார். சனியும் 10ஆம் வீட்டுக்கு அருமையாக வருகிறார் 26/1/17. இவ நினச்சது இனிமேல் நடக்கும். இது நாள் வரையிலும் ஏதாவது புது வேலை வருமானு எதிர்பார்த்துருந்தா கூட அந்த புது வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்குது. சௌக்கியமாக இருப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக சில முக்கியமான விசேஷமான ஒரு க்ஷேத்திரங்களை சொல்கிறேன். அந்த க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்தால் அந்த நட்சத்திரக்காரர்கள் நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரரை விசேஷமாக சேவிக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் திருவாலங்காட்டில் அரக்கோணம் கிட்ட இருக்கிற அங்கே காளி கோவில் தனியாக இருக்குது. நடராஜர் கோவில் இல்லை, தனியாக ஒரு காளி கோவில் இருக்குது, அங்கே போய் சேவிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாள் நாகநாதர் கோவில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆதிசேஷன் நாகலிங்கத்தை சேவிக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரத்தில் சேவிக்கணும். மிருகசீர்ஷ நட்சத்திர கதிராமங்கத்தில் இருக்கிற வனதுர்கையை சேவிக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாள் திருக்குட்லிக்காடு சனீஸ்வரரை சேவிக்கணும். புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவாள் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடியில் சேவிக்கணும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவாள் குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை சேவிக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தவாள் திருப்புறங்குன்றத்தில் சனீஸ்வரர் தனியாக இருக்கார். அது ஒரு முக்கியமான படை வீடு, அதில் சனீஸ்வரர் தனியாக இருக்கார், அங்கே சேவிக்கணும். மகம் சிதம்பரத்தில் தில்லைக்காளி இருக்குது. இங்கே 2 அனுபவங்களை சொல்லிவிடுறேன். மக நட்சத்திரம் தில்லைக்காளிக்கு என்னுடைய பொண்ணுக்காக போயிட்டு வந்தேன். உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. தில்லைக்காளிக்கு அவளை 2 தடவை ஆக்சிஜன் போயிட்டு வந்தேன். அருமையாக ஆகிட்டா. டாக்டர் கொடுக்க மருந்து அவன் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்ல சாப்பிட்டுருக்கா. அதனால் அந்தந்த இடத்து விசேஷமான ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளான ஒரு தெய்வங்களுடைய இது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது பூர்வ நட்சத்திரம் ராகு பகவான் திருமணஞ்சேரி கும்பகோணம் அருகில். உத்தர நட்சத்திரம் வஞ்சியம்மாள் மூலனூர் தாராபுரத்துக்கிட்ட. ஹஸ்தம் ராஜதுர்கை திருவாரூர். சித்திரை ராஜதுர்கை திருவாரூர். சுவாதி நட்சத்திரம் சனீஸ்வரர் திருவானைக்காவு. இங்கேயும் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய பேத்தி சுவாதி நட்சத்திரம், அவளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை செட்டில் ஆகிடுது. அவள் பண்ணிக்கிறேன்னு துடிச்சுட்டு இருக்கா. ஆனால் டேட்டு கொடுக்க மாட்டேன்றான். ஸ்ரீரங்கத்துக்கு நான் போனேன். அந்த குழந்தையினுடைய அப்பா ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீடு வாங்கினார். எல்லோரும் போனால் இருக்கலாம் சேவிக்கலான்னு. அங்கே கிரகப்பிரவேசத்துக்கு நான் போனேன். என் பேத்தி அங்கே இருந்தால் யாருக்குமே தெரியாது. என் பேத்தியை நான் மாத்திரம் அழைச்சிட்டு டிரைவரோட நேராக போயிட்டேன் அந்த திருவானைக்காவல் கோவிலுக்கு. போய் அந்த சனீஸ்வரருக்கு தனியாக அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் வந்த உடனே அந்த மாமியார், அதாவது பேத்தியினுடைய மாமியார், மாமா சீக்கிரம் டேட்டு பாருங்க அப்படின்னு. டேட்டே கொடுக்க மாட்டேன்னா 1 வருஷம் ஆகட்டும், டேட்டை பாருங்கன்னா அது பகவானுடைய அருள். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு சோழவந்தான் இருக்கிற சனீஸ்வரர், அனுஷ நட்சத்திரத்துக்கு மூகாம்பிகை திருவிடைமருதூரில் கும்பகோணம் திருவிடைமருதூர் அந்த கோவிலில் வாசலில் இருக்குது.
கேட்டை நட்சத்திரத்துக்கு பல்லடம் அங்காள பரமேஸ்வரி, மூல நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்குது. பூராட நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி திருநாவலூர் பண்ருட்டி அருகே பெரிய திவ்யமான சிவக்ஷேத்திரம் அது. அதுக்கு அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு ராஜகாளியம்மன் திண்டுக்கல் அது இருக்க தெத்துவன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனீஸ்வரர் கொடுமுடி கரூர் இருக்குல்ல. அவிட்டத்துக்கு சனீஸ்வரர் கொடுமுடி, சதயத்துக்கு சனீஸ்வரர் திருச்செங்கோடு மலைக்கோவிலில் மேலே போகணும். பூரட்டாதிக்கு ஆதிசேஷன் காஞ்சிபுரம், உத்தரட்டாதிக்கு தட்சிணாமூர்த்தி திருவையாறு உள்ளே இருக்குது, திருவையார் கோவில் உள்ளே இருக்குது. ரேவதி நட்சத்திரம் ஓமாம்புலியூர் தட்சிணாமூர்த்தி. இந்த ரேவதியும் என் பேரன், இந்த பேரனுக்காக ரேவதி நட்சத்திரத்துக்கு என் பொண்ணை வள்ள தில்லைக்காடிக்கு போகச்சே காட்டுமன்னார் கோவில்லேருந்து அது போகிறது. அது ரோட்டு ரொம்ப கஷ்டமான ரூட்டு ஓமாம்புலியூர். அங்கே ஆசிட்டு போனேன், என் பொண்ணை ஆசிட்டு போனேன். பேரன் வரல, பேரன் வெளியில் படிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா போகணும். அது போயிட்டு வந்த 2-3 மாதத்துக்கெல்லாம் அரிசோனாவில் போய் அங்கே படிச்சுட்டு இப்போ ஃபிலடெல்ஃபியாவில் வேலை ஆகிட்டு சௌக்கியமாக இருக்கான். பரிகாரத்தில் நம்பிக்கை வைங்க. ஜென்ரலாக எல்லாம் முடித்தா கூட 2 நாள் பஞ்சாங்கத்தை வாசிக்கணுன்றது சம்பிரதாயம், அதையும் வாசிச்சு விட்றேன். துன்முகி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/16 அஷ்டமி வளர்பிறை. புனர்வசு நட்சத்திரம் 2:37 வரை, பிறகு பூச நட்சத்திரம். நாளைக்கு 15ஆம் தேதி இங்கிலீஷ் சித்திரை 2 வெள்ளிக்கிழமை நவமி, பூச நட்சத்திரம் ஆயில்யம் மத்தியானம் 4 மணிக்கு மேல். நாளைக்கு ஸ்ரீராம நவமி. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணுன்ற என்னுடைய பெருமாள் ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிண்டு அவள் குலதெய்வத்தை வேண்டிண்டு எம்பெருமானை சேவிச்சுட்டு இந்த வருஷத்தில் நம்மளால் முடிஞ்ச எல்லா நல்லதையும் பண்ணனால்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தம் சன்மங்களானி பவந்து.